கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். சரி. சனி 2ஆம் வீட்டில இருந்து பணத்தை அப்படியே கொட்ட போறார். நீங்களே கடன்காரனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ மிஸ்டர் கடன்காரன், என்ன குடுத்த இத்தன நாள் ஆச்சு. உனக்கு ஒரு பொறுப்பு இல்ல. கடன திருப்பி வாங்கிக்கணும்னு அறிவு இல்ல. அப்படி சொல்லி கடன திருப்பி அந்த அளவுக்கு உங்களுக்கு பண விஷயத்த 5ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை. யோகம் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க முகத்த பாருங்க. ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கு. இந்த கல்யாண யோகம் வந்துருச்சா? குழந்தை பிறப்புக்கான யோகம் வந்துருச்சா? அதுக்கான யோகம் எனக்கு இருக்கா? அரசியல்வாதி ஆகறதுக்கான யோகம் இருக்கா? யோகம், யோகம், யோகம்னே தான் பேசுவோம். அந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது, யோகத்தை எல்லாத்துலயும் வந்து ஒரு கடை 2 கடை ஆகுது. 2 கடை 4 கடை ஆகுது. போன்ற விஷயங்கள் எல்லாம். இந்த வருடம் தான் உங்களுக்கான வருடம்னா, அந்த வருடம் தான். இந்த வருடம் இந்த இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா. இந்த வருஷம் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. 2ல இருக்கக்கூடிய சனியும், 5ல இருக்கக்கூடிய குருவுமாக மாறி, மாறி பலன்களை ஏன்னா குரு 11 பார்க்கிறார். சரி. சனியும் 11 பார்க்கிறார். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம், பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிம்ம ராசிக்காரர்களைப் போலவே உங்களுக்கும் ராசியில ராகு. ராசியில ராகு இருந்தா, இது இத்தனையும் குடுத்த ராகு பகவான், சாயந்தரம் ஆனா கூட்டிட்டு போய் கடையில உட்கார வச்சுருவார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரேனும் குடிப்பழக்கம் இருந்தா, அத தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. அதர்வைஸ் இந்த வருடத்தினுடைய இறுதியில மருத்துவமனையில தான் உங்கள பார்க்கணும். அந்த மாரி ராகு உடம்புல இருக்கும்போது நெறைய இந்த தீய பழக்கங்கள், போகாதிபதின்னு பேரு. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள இன்வால்வ் பண்ணுவார். அந்த கிக்கு பக்கம் போகாம, புலன்கள் என்பவை நஷ்டப்படுத்துவதற்கல்ல. ம். புலன்கள் என்பவை அதை புதுப்பிக்கத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். கும்பராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க. இந்த வருஷம் மாரி ஒரு தொழிலதிராக்கக்கூடிய வருடம் வேறு எதுவும் இல்லை. கலக்குங்க.